ஹாப்பிராஜ், இது மூவி ரிவ்யூலாம் இல்ல. இந்த படத்த பத்தி கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது, என்னடா இந்த கருப்பா இருக்கிறது, ஒல்லியா இருக்கிறது, குண்டா இருக்கிறது, இந்த மாரி பாடி ஷேமிங் வச்சுலாம் ஒரு படத்துல வருதா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். தமிழ் சினிமா உண்மையிலே ரொம்பவுமே மெச்சூர்ட் ஆயிடுச்சு. 2026ல இந்த மாரி ஒரு படத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு கோவம் தான் வந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் ரியலி வெரி ஹோல்சம். மூவில ஹீரோட அப்பா ரொம்பவுமே குள்ளமா இருக்காரு. ஊருக்காங்க எல்லாருமே அவரை குள்ளம் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இன்னொருத்தர் ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால அவருக்கு பிறவிலேயே கால் ஊனமாவே பிறக்குது. அவரு அந்த சரியாகாத அந்த காலை வச்சுதான் சர்வே பண்ணிட்டு இருக்காரு. சரி, நம்மளோட பையனுக்கும் இந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. ஆனா அவர் பையன் ஆரோக்கியமானோட காலோட பிறக்கிறான். பட் அந்த பையனுக்கு அந்த ஊருக்காரங்க ஒரு பேர் வைக்கிறாங்க, குள்ளம் அப்படின்னு சொல்லி. கால் இல்லாம பிறந்தாதான் இந்த சொசைட்டில சர்வே பண்றது கஷ்டம்னு பார்த்தா, குள்ளமா பிறந்தா கூட இந்த சொசைட்டில சர்வே பண்றது கஷ்டம் தான் போல. இந்த மாதிரி இது அதிகமா இல்லைனாலும் இன்னமும் இந்த பழக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. கருப்பா இருந்தா கேவலம், குள்ளமா இருந்தா அசிங்கம், குண்டா இருந்தா காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி லுக்ஸை வச்சு டிசைட் பண்ணக்கூடிய பெர்சனும், லுக்ஸை வச்சு டீஸ் பண்ணக்கூடிய சொசைட்டியும் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. இன்டென்சிவா நினைச்சு கலாய்க்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஃபன்னு நினைச்சு பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம் கூட யாரோ ஒரு ஆள் கிட்ட தப்பா போய் தான் முடியும். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளதான் இது மேக்சிமம் நடக்கும். தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் ஏன் அதை பண்ணிக்கிட்டு.